ரீசெண்டாக நாங்கள் எர்ணாகுளம் போயிருந்தோம். அங்கே எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை நான் பார்த்ததில்ல. நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த ஹோட்டலோட பேரு பால்சன் பார்க் ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ஸ்ல ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. உடனே இது பெய்டு ப்ரொமோஷன்ஸ் தான் கேட்காதீங்க, இது பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. நாங்க பர்சனலா தங்கியிருந்தோம், சாட்டிஸ்ஃபைடா இருந்தது, அதனாலதான் எடுத்து போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி எல்லாமே அவைலபிள் இருக்கும். மற்றபடி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இங்க ப்ரொவைட் பண்றாங்க எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். அதே போல இங்க இருந்து உங்களுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் எங்கெங்க இருக்குன்றத பத்தியும் பார்ப்போம். இது மெயின் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால ரொம்பவே அக்சசபிளா இருக்கும். உங்களுக்கு பஸ்ஸஸ் இருந்தாலும், மெட்ரோஸ் இருந்தாலும், கேப்ஸ் இருந்தாலும், டாக்ஸிஸ் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே அவைலபிள் இருக்கும். எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 to 3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம்ஸ் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எர்ணாகுளம் சவுத் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரைட்டில் இந்த ரோட் போகும். இந்த ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது பால்சன் பார்க் ஹோட்டல். இங்கேருந்து உங்களுக்கு KSRTC பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹோட்டல் வெளியிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ்லாம் அவைலபிள் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் சாப்பிடலாம். இந்த ஹோட்டல் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். இவங்க கிட்ட நான் ஏசி ரூம்ஸ்லாம் 650 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏசி ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 2 பேர் தங்குறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 325 ருபீஸ் தான் வருது 650 போது. அதனால இது ஒர்த்தபிளான ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலில் செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 12 PM, செக் அவுட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 11 AM. அங்கே வீக் டேஸில் தங்கியிருந்தோம், அதனால கூட 650 இருந்திருக்கலாம். நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா கூட 900 to 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் நான் ஏசி ரூம்ஸ். ரிசப்ஷனில் செக்இன் பண்ணும்போது எத்தனை பேர் தங்குறீங்களோ அத்தனை பேரோட ஆதார் கார்டும் கேட்பாங்க. நம்ம வெளியிலேருந்து வர்றோன்ற அவங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. செக்இன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். லிஃப்ட் மூலியமா நமக்கு கொடுத்துருக்க ரூம் பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீழே பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளே ஏரியா மாதிரி இருக்கு. கிட்ஸுக்கான பிளே ஏரியா வச்சிருக்காங்க. நீங்க ஃபேமிலியா கிட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கிட்ஸ் எல்லாம் இங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க தங்கியிருந்த இந்த 1 day ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போற ஏரியா ஃபுல்லாவே அப்பப்பயும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே இந்த பால்சன் பார்க் ஹோட்டல்ல நீங்க புக் பண்ணோம்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே ஆக்டிவா தான் வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஹோட்டல் வந்து ஒரு 800 மீட்டர்ஸ்ல தான் எர்ணாகுளம் சிவன் டெம்பிள் இருக்கு. வாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாக் பண்ணி போகலாம். வாக் பண்ண முடியாதவங்க ஆட்டோஸ்ல போகலாம். ஆட்டோ சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 60 to 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வாங்க நமக்கு கொடுத்துருக்க ரூம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நீங்க அவுட் சைட்ல இருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்தாலும் அலௌடு தான். ரூம் உள்ள என்ட்ரு ஆன உடனே இப்படிதான் இருக்கு. சொன்ன மாதிரி நாங்க புக் பண்ணியிருந்தது நான் ஏசி ஸ்டாண்டர்ட் ரூம். இந்த மாதிரி ரூம்ஸ் தான் உங்களுக்கு 650 ருபீஸ்க்கு அவைலபிள் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட்லாம் உங்களுக்கு கிளீனாகவே இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாத்திங் டவல் கொடுத்துருக்காங்க. சின்னதாக இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியிலேருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்தால் இங்கே வச்சுட்டு சாப்பிட்லாம். டிவியில் எல்லா சேனல்ஸும் ஒர்க் ஆகுது, அது அப்புறமா பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் உங்களுக்கு 24 hours ஐஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டென்டல் கிட்டு, சோப், ஷாம்பு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த டென்டல் கிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரஷஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி அவங்களோட ஹோட்டல் நேம் லோகோ போட்டு உங்களுக்கு சோப்ஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ் அவைலபிள் இருக்குது. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி வேலட் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ரூம் சர்வீஸ் கூப்பிடணும்னா இந்த மாதிரி டெலிஃபோன்ஸும் அவைலபிள் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோஃபாஸும் அவைலபிள் இருக்குது. இதில் உட்காந்துட்டு கூட நீங்கள் 2 டீப்பாய் கொடுத்துருப்பாங்க, அது மூலிமா வச்சு நீங்கள் சாப்பிடலாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர ஃபுட்ஸை. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பினும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் அண்ட் லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷெல்ஃப் டைப்ஸும் அவைலபிள் இருக்குது. லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு பீரோ டைப்பில் நீங்கள் வச்சு லாக் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வுட் பீரோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர்லாம் இருக்குது, ஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கிற மாதிரி. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. ரெஸ்ட் ரூமில் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி 24 hours அவைலபிள் இருக்குது. இந்த பால்சன் பார்க் ஹோட்டலை நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் புக் பண்ணலாம், நேரில் போய்ட்டும் புக் பண்ணலாம். இது சென்ட்ரல் சிட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து உங்களுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோ இருக்குது, கொச்சி வாட்டர் மெட்ரோ. எர்ணாகுளம் சவுத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த எர்ணாகுளம் சவுத் ரயில்வே ஜங்ஷன் மூலயமா நம்ம தமிழ்நாடு ரீச் ஆகலாம். சென்னை எக்மோர், சென்னை சென்ட்ரலுக்குலாம் ட்ரெயின் இருக்குது. இந்த ஹோட்டல்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரைன் வியூ பாயிண்ட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுபாஷ் போஸ் பார்க். நெக்ஸ்ட்டாக இந்த ஹோட்டல்லேருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா ஸ்கொயர் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மங்களவனம் பேர்ட் சாங்சுரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட்டுவெல்லம் பிரிட்ஜ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் பால்சன் பார்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஏற்கனவே நம்ம மேலே இருந்து பார்த்தோம் அந்த ப்ளே ஏரியா, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமில் நல்லா விளையாட விடலாம். நாங்கள் தங்கினதுலேயே ரொம்பவுமே அமைதியான ஒரு ஸ்டேனா இதுதான் கண்டிப்பாக சொல்லலாம். ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த ஸ்டே. இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சென்ட்ரல் ஆஃப் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் பால்சன் பார்க்க கண்டிப்பாக விசிட் பண்ணி ஸ்டே பண்ணி பாருங்கள். எர்ணாகுளம் போனீங்கன்னா இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹோட்டலோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வீக் டேஸில் போனீங்கன்னா நாங்கள் தங்கிட்டு வந்த மாதிரி 650 தங்கிட்டு வரலாம். வீக்கெண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும் ப்ரைஸஸ்ஸு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. இங்கேருந்து நம்ம சோட்டானிக்கரை போயிருந்தோம். இங்கேருந்து சோட்டானிக்கரைக்கு பஸ்ஸஸ் பக்கத்துலேயே அவைலபிள் இருக்குது. இந்த ஹோட்டல்லேருந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் டெம்பிள் வந்து 17 kilometers வரும். 1 hour ட்ராவல் ஜர்னி வரும். பஸ்ஸில் 20 rupees 25 rupeesக்குள்ளே வரும். போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலில் அந்த வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட எண்டில் வரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல ஸ்டேஸும் எடுத்து போடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.